ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். பரஞ்சோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன தொகுப்புல கூர்மை நோக்கு அப்படின்றத எப்படி உருவாக்கிக்கிறதுக்காக கோ முக ஆசனம் அப்படின்றத பார்த்தோம். மனிதர்கள் சில நேரங்களில் எதிர்மறையாக சிந்திப்பது எதனால் அப்படின்ற ஒரு கேள்விய தம்பி போட்டார். அவர் தான் இன்னைக்கு எனக்கு கைடு. ஒரு எதிர்மறைன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிலரை பக்கத்தில் வைக்காத இருக்கிறது நல்லது, சிலரை பக்கத்தில் வச்சா நல்லது. இந்த பக்கத்தில் வைக்கக்கூடாதவங்கள நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த சூழல் புரியாத நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக சில தவறுகளை செய்வாங்க. இது ஃபுல் ஃப்ரேமில் வர வேண்டிய ஒரு விஷயம், பாதி காட்டாதீங்க. அதாவது ஆசன முறைகளை டோட்டல் பாடி எடுக்கணும், அதை பார்த்துங்க. இவங்களை பக்கத்தில் வைக்காத இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதீத உரிமைகள், நட்பு பாராட்டுற இடத்துல அதீத உரிமைகள் இருக்கும் இல்லையா, அந்த அதீத உரிமைகளை தேவையில்லாத பேசி தன்னையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க. சிலரை பார்க்கணும், அமைதியாக உட்காந்து இருக்கிற இடம் தெரியாது, ஒரு நல்ல சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும், ஒரு சத் சங்கம் நடக்கிற இடத்துல அல்லது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துல அல்லது ஒரு நண்பர்கள் சந்தோஷமாக கூடி ஒன்றா ஜாலியாக இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உருவாகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையாக பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு அது அப்படி இல்லைப்பா அப்படின்னு ஒரு குரலை கொடுப்பாங்க. குரலை கொடுத்த உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழ் மொத்தமெல்லாம் அவங்கள அட்டென்ஷன் அவங்க மேலே திரும்பி, தனக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால் நம்மளை யாரும் மதிக்கலை கண்டுக்கலைன்றதுக்காக ஒரு அட்டென்ஷன் சொல்லுவாங்க, தன்னுடைய திசை திருப்பல், தன் பக்கம் மற்றவங்களை இருக்கிறதுக்காக திசை திருப்புவாங்க. சில பார்த்தா அப்படின்னு முறுக்குவாங்க. சத் சங்கங்களில் பேசிட்டு இருக்கும், நல்ல ஒரு அருமையான சத் சங்கங்கள் நடக்கும் பொழுது ஐயா அதெல்லாம் அப்படி கிடையாது, இது வேற அப்படின்னு உள்ள பூந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்ல பேச்சாளர் பேசும்போது உள்ள நுழைவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, நம்ம இதை சமையல் பண்ணலாமா, பேசிட்டு இருக்கிறது எதுல கொண்டு வந்து எது சொல்லுகிற, மலத்தை உண்ணுகிறோம். மலம்ன்றது நம்ம கழிகிறது இல்லை, மரம் கழிகிற காய்கறி கனிகள் எல்லாம் வெட்டி போட்டு அதை தின்றதுக்கு ஒரு இதை வச்சு அட்டென்ஷனை திருப்பி அந்த சப்ஜெக்டை குறைச்சிட்டு போகிறது. இதெல்லாம் மாறுபட்ட சிந்தனையின் துவக்கம். தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக மனிதன் முயற்சி செய்யும் போது இந்த மாறுபட்ட சிந்தனைகள் வந்துடும். சரி, இந்த மாறுபட்ட சிந்தனையை மாற்றுவது எப்படி? மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு ஒரு விஷயத்தை, மாற்றம் மட்டுமே மாறாதது அல்ல, மாறினாதான் அது பேர் மாற்றமே. மாற்றமும் மாற்றத்திற்கு உரியது, இது மாறாதது அல்ல, மாறக்கூடியது. அந்த இடத்துல தான் இந்த சப்ஜெக்டை நுழைச்சி பார்த்தோம்னா, இவங்களுடைய தேவையற்ற மனநிலை மாற்றங்கள் தன்னை முன்னிறுத்தி கொள்ள முனையும் போது ஏற்படும் தடுமாற்றம் அவர்களையும் வீழ்த்தி நம்முடைய சத் சங்கங்கள், நல்ல நண்பர்கள் வட்டாரங்கள் போன்றதையும் சீரழிச்சிடும். இவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியாது, தனக்காகவும் புரியாது. இப்படிப்பட்டவர்கள் குணவேத, அதாவது இனவேதம் கொண்டவர்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில ரெண்டு நிலை, ஒன்று குணவேதம், மற்றொன்று இனவேதம். குணவேதம் என்பது பணம் படைத்தவர்களால் வழிநடத்தப்பட, இனவேதம் என்பது தற்கொலைகளின் செயலால் அனைத்தையும் சீரழிக்கிறது.
இந்த குணபேதம் இனபேதம்ன்றது புஸ்தகத்தில் டோட்டலாக எழுதியிருக்கு. என்ன நடக்குது நம்மளை சுற்றி, ஆன்மீகம் இப்படி சீரழிந்து கொண்டு இருக்கிறது, கடவுள்கள் எப்படி விலை பொருளானார்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம அந்த கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், இருந்தாலும் அவசியம்னு நினைக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறோம். சரி, இந்த மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களை மாற்றுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசன முறைகள் மூலம்தான் எங்களை கொடுக்க முடியும். இது திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஒரு 15 வயசுக்கு மேலே தான் இந்த மாறுபட்ட சிந்தனைகள் வரும். அதுக்கு முன்னால் இந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இது தெரியாது. இந்த 9வது படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கிறது பெட்டர். மாறுபட்ட சிந்தனைகளை ஒதுக்கி, தன்னம்பிக்கை அற்றவன், மற்றவர்களை மட்டமாக கருதுபவன், செயலிழக்க செய்ய துடிப்பவன், இவனுங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் ரொம்ப அவசியமானது. காரணம் என்னன்னா, ஆராய்ச்சியின்மை, ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம், தன்னால் முடியாதுன்ற காழ்ப்பு உணர்ச்சி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாறுபட்ட சிந்தனைகள் உருவாகும். ஒருமித்த கருத்துக்கள் உருவாகும் இடம் எதுவோ அதுவே சிறந்த க்ஷேத்திரம், சிறந்த ஸ்தலம். தலம் கிடையாது, ஸ்தலம். இந்த இஸ்ஸு அப்படின்ற வார்த்தைகள் வராததுனால நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு விஷயத்த கொஞ்சம் அப்படியே தாவி போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. ப்ரொனவுன்சேஷன் அப்படின்ற வார்த்தை உச்சரிப்புகள் சீராக இருக்கிறவங்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், எதுக்கும் போயிட மாட்டான். இந்த வார்த்தை உச்சரிப்புகள் சரியாக இடத்துல இருந்து வெளியே வரலன்னு சொன்னால் அவன் குரல் அமுக்கிடுவான். சிலர் அந்த தளத்துலலாம் அப்படி இருக்குது அப்படின்னு வாங்க. காரணம் என்னன்னா, ஸ்தலமா தலமா அப்படின்றது. இந்த ஸ்தலம்னு சொன்னா கோச்சிக்குவாங்களோ, நம்ம தமிழுக்கு விரோதி ஆயிடுவோமோ, தலம்னு சொன்னாக்கா சந்தோஷப்படுவாங்களோ, மற்ற மொழிக்கு விரோதி ஆயிடுவோமோ அப்படின்ற பயம். இடம்னு சொல்லிட்டு போ. தளம்ன்றது தாங்கி நிற்கிறது. மேலே இருக்க இந்த ரூஃபுக்கெல்லாம் தளம்னு பேரு. அந்த தளத்தில் இருந்து பார்த்தா தெரியும். தலம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன வார்த்தைன்னு இல்லை. இந்த ஸ்தலத்தை ஒழிக்கிறதுக்காக தளத்தை உள்ள புகுத்துறான். இது மாதிரி பல வார்த்தை கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் இவனுடைய தன்னம்பிக்கையின்மை. இப்படிப்பட்டவங்களாம் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் தான். நீங்க ஒன்று சொன்ன அப்படியே கேட்டுக்குவான், கேட்டுட்டு அதை வேற மாதிரி மாற்றி அவனே சொல்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் தன்னம்பிக்கையின்மையின் விளைவுகள். இந்த மாதிரி ஆட்கள், மாறுபட்ட சிந்தனை கொண்ட ஆட்களை 15 வயசுலேருந்தே ரூட்டு கொண்டு வந்துடுறது பெட்டர். 20-21 வயசு வரலும் கூட கொடுக்கலாம், எந்த வயசுலையும் பயனளிக்கக்கூடியது தான். இந்த ஆசன முறைகள் நமக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த ஆசனத்தை வாரத்துக்கு ஒரு 2-3 தரம் போகிறது மிக சிறந்து. எப்படியும் தரையில் உட்கார போகிறோம் மனுஷன், இல்லைன்னா சேர்லையாவது உட்கார போகிறோம். தரையில் உட்காந்து கொஞ்சம் பழகும்போது இந்த ஆசனங்களை பயிற்சியாக எடுத்துக்கலாம். ஆசனம் என்றாலே அமர்வு நிலைன்னு அர்த்தம். அந்த அமர்வு நிலையில எதெல்லாம் நமக்கு நல்லது செய்யுமோ அந்த மாதிரி அமையறதெல்லாம் தான் ஆசனங்கள், வேற ஒன்றும் கிடையாது. யோகாசனம்னா ஒன்றும் பெருசா வானத்திலிருந்து குதிச்சு இல்லை. மனிதனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆசனங்கள். அந்த ஆசனங்கள்ல மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களை சீர்படுத்துறதுக்காக வழிகாட்டிகள் வேணும். அந்த வழிகாட்டிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசிரியர்களாக, குருமார்களாக, தாய் பெற்ற தாய் தந்தையர்களாக, உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக, உற்ற நண்பர்களாக இருந்து செயல்படும். அப்போ இவங்க மாறுபட்ட சிந்தனை கொண்டவங்களை எப்படி மாற்றலாம், அதுக்கான ஆசன முறைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கால் இப்படி வச்சிருக்கோம், இப்படி உட்காந்துருக்கோம், சாதாரணமாக இப்படி வச்சிருக்கோம் இல்லையா. இந்த கால் பகுதியில் இந்த கோமுக ஆசனத்தில் ஒரு உட்கார்ந்த மாதிரி உள்ளுக்குள்ள காலை ஒடுக்கி இப்படி உட்காந்துருக்கணும். இந்த கால் நீட்டி போயிடணும், பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் இந்த காலை இப்படி மடக்கி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த காலை மடக்கி உட்கார்ந்தா கோமுக ஆசனம், நீட்டி உட்காரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கால் இடுப்புக்கு கீழ்ப்பக்கமும் ஒரு கால் நீள்வாக்கலையும் இருக்கு. இப்படி இப்போ இந்த பயிற்சியில் உட்காரும் பொழுது இது இடது கால் மேலே வந்திருக்கிறதுனால குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இப்படி உட்கார்றது இந்த ஆசனத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அர்த்த ஸ்வஸ்திக் ஆசனம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த அர்த்த ஸ்வஸ்திக் ஆசனாவை ப்ராப்பராக கொண்டு வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகளை
கொண்டு வந்து இந்த முட்டி பகுதியில் வச்சுக்கலாம். இந்த கைகள் இருக்க பாருங்க, இவங்க தூக்கி பிடிச்சிடணும். இந்த கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிடணும். இது அர்த்த ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு பேர். இதன் காரணமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கத்து காத்து தடைப்பட்டு சீராகும், எண்ணச்சிதறல்கள் ஒருமிதப்படும், தேவையற்ற சிந்தனைகள் விலகும். இது ரொம்ப நேரம் நிற்கணுமா? 3 நிமிஷம், ஒன்லி 3 minutes. 3 நிமிஷம் இப்படி வச்சு உட்கார்ந்து பாருங்க. தேவையற்ற எண்ணங்கள் விலகி செல்லும். நமக்கு அந்த சிந்தனைகளே வராது, மாறுபட்ட எண்ண சிந்தனைகள் வராது. அற்புதமான ஒரு ஆசன முறையில் இந்த அர்த்த ஸ்வஸ்திகாசனா அப்படின்றது உங்களுக்கு பெரும் பலன் கொடுக்கக்கூடியதா. இந்த கையை மூடிக்கணும், இப்படி நீக்கலாம் வேண்டியதில்லை, மூடிக்கணும். இப்படி மூடி இந்த கையை இப்படி வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதை பண்ணீங்கன்னா மாறுபட்ட எண்ண சிதறல்கள் விலகும். சரி, இந்த அர்த்த ஸ்வஸ்திகாசனாவிலேயே அடுத்த ஒரு நிலை. இப்போ பாருங்க, இந்த காலை நீட்டிட்டோம், இந்த காலை நீட்டிட்டோம், இந்த காலை உள்ளுக்கு கொடுத்து அதே முறை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டோம். இந்த காலை இப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்க, முடிஞ்சது. இதுவும் அர்த்த ஸ்வஸ்திகாசனால இது வலதுபுற செயல், அது வந்து இடதுபுற செயல். இப்போ உட்கார்ந்தோம், இப்போ இந்த கையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம், இந்த கைகளை கொண்டு போய் இப்படி வச்சிடறோம். இப்போ இப்படி உட்காரும்போது எண்ணத்தின் மாறுபட்ட சிதறல்கள் தெளிவுபட நமக்கு வழி கொடுக்கும். நமக்கு ஷார்ப்னஸ் இல்லை, கூர்மையா கவனிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் இல்லை. என்னவோ பேசுறானுங்க அப்படின்றத விட்டுட்டு இப்படி இந்த முறையில் ஒரு 3 நிமிஷம் உட்கார ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் 3 நிமிஷம், ஒண்ணுமே இல்லாதது. இப்படி உட்கார ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க இந்த இடத்துல பேசலாமா வேண்டாமா, பேசினா பயன் தருமா பயன் தராதா, மற்றவங்களால நமக்கு டிஸ்டர்ப் ஆகுமா டிஸ்டர்ப் ஆகாதா, நம்ம தொந்தரவு கொடுக்க வந்தோமா தொந்தரவு கொடுக்க எதுக்காக வந்தோம் வராத போனோம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்துடும். இதை நீங்கள் வந்து மீட்டிங்கில் உட்காந்து பேச வேண்டியதில்லை, 10 பேர் உட்கார இடத்துல இப்படிலாம் உட்கார வேண்டியதில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு பாத்ரூமில் உட்காந்து இந்த பயிற்சி பண்ணுங்க. 6 நிமிஷத்தில் ஒன்றும் யாரும் நம்மளை வந்து அடித்து தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இப்படி நிற்க வச்சிங்கன்னா அந்த விங்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த, இந்த விங்குடைய பலம் அதிகரிக்கும், இருதய நோய்கள் கட்டுப்படும். அதே நேரத்தில் இந்த பைசப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தோள்பட்டைகள் பலம் அடையும். சிலருக்கு கிட்டு 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 கிட்டுன்னு உதறும், அந்த நரம்பு தளர்ச்சி நீங்கும். இது ஒரு அற்புதமான ஆசன முறை. இதுக்கு அர்த்த ஸ்வஸ்திகாசனம். இதை பற்றி நம்ம ஆசன முறைகள் புக்கில் நம்ம தெளிவாக கொடுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் உட்காந்துடலாம். உட்காந்துட்டு சாதாரணமாக வந்துட வேண்டியது. இப்போ காற்றின் வேகம் சரியான முறையில் தடைபடாது இருக்க நமக்கு ரிசீவிங் பவர்னு சொல்ற இல்லைங்களா, ஈர்ப்பு திறன் அதிகமான அளவில் பெருக்கம் காணும். ஈர்ப்பு திறன் பெருக்கம் காணும் போது சபை நாகரீகம் புரியும். இந்த சபையில எப்படியெல்லாம் நடக்கணும், என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாமே வந்துடும். வாத பித்த கப நோய்கள் ஒடுங்கும். இந்த இருநிலை ஆசனங்களுக்கு டைமிங் வெறும் 6 நிமிஷம். ஸ்டெயிலே கிடையாது, சும்மா அப்படி ஒரு கண்ணை மூடிட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதுக்கு வந்து காயத்ரி ஜபம் இருக்கு இல்லையா, நமக்கு தான் இருக்க. ஓம் பூர்பூஸ்வரோம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். ஓம் 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 திருப்பி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு 3 தரம். பூர்பூஸ்வரோம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். திரும்பி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓம் 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 பூர்பூஸ்வரோம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். ஓம் 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 3 நிமிஷம். அவ்வளோதான். இதை சொல்லி நீங்கள் பழகிட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த பூர்போஸ்வரமே நிறுத்திடலாம். ஆசனங்கள் வேலை செய்யும். உள்ள இருக்கக்கூடிய வாயுக்களின் செயல் திசை மாறி செயல்படும் போது சிறுமூளையை பதப்படுத்தி கனவுகளையும் கற்பனைகளையும் விலக்கி நிலையான நினைவிற்கு வழிவகுத்து நம்மை உருவிட செய்யும். வேற ஒன்றும் கிடையாது. எங்க எதை பேசணுன்றது புரியும், எங்க எதை பேசக்கூடாதுன்றது புரியும், ஏன்ற கேள்வியும் இதெல்லாத்தையும் பண்ணும் இந்த அர்த்த ஸ்வஸ்திக் ஆசனா. இதை வந்து சுவத்திக் ஆசனம் மாத்திராதீங்க, அதுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க, அதை அப்படியே விட்டுடுங்க, அது பொழைச்சி போட்டோம். நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு ஒன்றும் பண்ண வேணாம். என்ன சிதறல்கள் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னாலே போதும். என்ன சிதறல்கள் என்னன்னா, தன்னை முன்னிறுத்தி கொள்ள முனையும் போது எதையும் கொள்கிறான், தானும் கொல்லப்படுகிறான், தனக்கு தானே யமனாமும் ஆகிறான் ஒரு மனுஷன்.
அந்த நிலைகள் வேண்டாம். இந்த 2 விஷயத்தை தாண்டி இந்த அர்த்தஸ்வஸ்திகாசனம் அப்படின்றத மூளையுடைய ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கக்கூடிய அடுத்தொரு ஆசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்வஸ்திக் ஆசனம் அப்படின்னு பேர். இந்த ஸ்வஸ்திக் ஆசனம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை உள்ள இழுக்கிறோம், நேராக நிற்க வைக்கிறோம். வச்சா நின்றுட்டோம். முதல்ல முதுகு தண்டு வடத்தை நிமிர்ந்து நெஞ்சை அப்படி தூக்கி உட்கார பழகுங்க. அந்த பழக்கம் வந்துச்சுன்னு சொன்னால பாடி ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும். கான்ஃபிடென்ட் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பெருகும். எல்லாத்தையும் உணர்த்துறதுக்கு நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. நான் யாருன்னு அடுத்த சாமியார்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியாது. அவரு தேடி நிறுகிறார். இல்லைன்னா எட்டி பாக்கெட்டை பார்த்துன்னு இருப்பார். தான் யாருன்னு தெரியாததுனால வயிற்றுக்கு உணவில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கெட்டு போயிடும் இல்லையா? பாருங்கள், இந்த ஸ்வஸ்திகாசனம், இந்த காலை கொடுக்குறோம் ஸ்ட்ரெயிட். இப்போ அப்படி வச்சுட்டோம், எல் ஆங்கிளில் வந்தாச்சு. இந்த காலை அப்படி கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டு, இந்த கோமுகாசனத்துடைய 2 பிரிவுகளில் இந்த ஸ்வஸ்திகாசனன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம். இப்படி உட்காரலாம். தனிப்பட்ட முறையில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த ஆசனத்தை 1.5 நிமிஷம் பழகினா போதுமானது. இந்த ஆசனத்துக்கான மூலம் கைகளை இப்படி வச்சுக்கிறது. இந்த கையை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இப்படி கையை மடக்கி முத்ராஸ் பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த முறையில் இந்த ஆசனத்தை நம்ம உட்கார வச்சு பண்ணோம்னு சொன்னால் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு புரிய வந்துடும். கூர்மையான அறிவுத்திறன், ஆராய்ச்சி திறன் மேம்படும். இதுக்கு ஸ்வஸ்திகாசனம்னு பேர். இந்த ஸ்வஸ்திகாசனத்திலேயே பிரம்மகும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் பின்னாடி பேசலாம். இந்த ஸ்வஸ்திகாசனத்தை ஒருத்தன் போட்டு பழகிட்டான், 1.5 நிமிஷம் இப்படி உட்காந்தா போதும். பழகிட்டான்னா ஆராய்ச்சி மேம்படும். இதே ஆராய்ச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு அவசியமாக இருக்குது இல்லையா? அந்த ஆராய்ச்சி இல்லாததானே நம்ம அடிமையாக வாழ்ந்துன்னு இருக்கோம் இல்லை? அந்த ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கு இந்த ஸ்வஸ்திகாசனம் ரொம்ப அருமையான ஒரு ஆசன முறைகள். இந்த ஸ்வஸ்திகாசனத்திலேயே இப்படியே காலை போட்டு இந்த பாருங்க, அப்படி இந்த 2 முட்டியும் ஒரு சேர அமைக்கப்பெறுதல். அவ்வளோதான். இந்த ஆசனத்தை இப்படி உட்காந்து பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த இடுப்பு பகுதிகள் வலிக்கும். 2வது பிராணவாயு இழுக்கிறது தடைப்படுற மாதிரி தெரியும். சுத்தமான பிராணனை மட்டும்தான் இழுக்கும். பாருங்க, அப்படி இழுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த லங்ஸில் வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான லிவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய்கள் எல்லாம் விலகும். சிலருக்கு நுரையீரல் நோய்கள் உருவாகும். அந்த நோய்கள் எல்லாம் ஆரம்பத்திலேருந்து தடுத்துக்கிறதுக்கு இதனால் முடியும். இந்த ஸ்வஸ்திகாசனால முடியும். மூளைக்கும் பெருமூளைக்கும் இந்த 2 பக்கம் இருக்க சிறுமூளைக்கும் மையத்தில் ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு டியூப் ஒன்று இருக்குது. அதுக்கு கேது பை அப்படின்னு பேர். இன்றைக்கி அதை பியூட்ரிட்டிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஆராய்ச்சியை தூண்டக்கூடியது. அந்த ஆராய்ச்சி தூண்டக்கூடிய இடத்துல தான் அதுக்கான சேவிங்ஸ், ரிசீவிங்கை பூரா அந்த பை தான் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது. ஒரு மனுஷனுக்கு அந்த ஆராய்ச்சி திறன் மட்டும் இல்லைன்னா அவன் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடுவான். இந்த நிலைகளை இந்த ஸ்வஸ்திகாசனம் பலப்படுத்தி கொடுக்கும். இது நேரடியாக முதுகு தண்டிலிருந்து பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் மையப்பகுதியில் அமைந்துள்ள பியூட்ரிட்டிக் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனாஸ் இதை கைகளை இப்படி வச்சு செய்கிறது மிக இதில் முத்ராஸ் பிடிங்கினா பிடிங்க, இப்படி வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. எப்படி வச்சாலும் இது பலனளிக்கக்கூடியது தான். இதுக்கு ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த ஸ்வஸ்திகாசனத்தை எவன் ஒருவன் முழுமையாக பயன்படுத்துகிறது, ரொம்ப நேரம் வேணாம், 1.5 நிமிஷம் அதிகபட்சம். ஆக 12 நிமிஷத்தில் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம அறியறதுக்கு இதை விட ஒரு அற்புதமான ஒரு வரம் வேணுமா? டாக்டர் கிட்ட போனால் மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியுமா அவரால்? இது மாத்திரையால் ஜெயிக்குமா? ஞாபக சக்தி, மறதி, நினைவு, இது 3ஐயும் பலப்படுத்த இந்த ஆசனம் ரொம்ப அற்புதமான ஆசனம். மிகப்பெரிய அளவில் பெயரெடுத்த சில ஞானிகள் மட்டும்தான் இந்த ஆசன முறைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்றது நமக்கு புரியல. அதெல்லாம் வலிக்குமே, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஆராய்ச்சி திறனை எதையும் சாதிச்சுட்டு போகலாம். ஆசனங்கள் என்பது மிகப்பெரிய வரம். அப்படி அதை நம்ம தெளிவான முறையில் பயன்படுத்தலை.
ஸ்கூல் பகுதிகளில் படிக்காத பசங்க கொஞ்சம் மக்கா இருக்கின்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் நம்முடைய ஆசிரியர் இதெல்லாம் மிகச்சிறந்த மருத்துவராக இருந்து யோகா ஆசனங்களை போட்டு கற்றுக் கொடுத்தாங்கன்னா எந்த குழந்தையும் அறிவில் சிறந்தவனாக, ஆற்றல் மிகுந்தவனாக, ஆராய்ச்சியாளனாக, விஞ்ஞானத்தை கடந்தவனாக வாழ்வான்றதுல இருவேறு கருத்துக்களே இல்லைன்றது தான் இங்கே இருக்கிற அந்த சப்ஜெக்ட். மாறுபட்ட சிந்தனைகளை அறவே ஒழித்து மனித நேயத்தை வளர்க்கறதுல இது ஒரு மிகச்சிறந்த ஆசனம். ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே பூந்து கிராஸ் பண்ணுறது, அதை கலாய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸ்டைலாக. நம்ம இப்போது இன்றைய புது தமிழ்லன்னு வச்சுக்கலாமே, அந்த கலாய்க்கிற புத்தி போயிடும். ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நிதானமாக சிந்திக்க தோணும், எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க தோணும். பொறுமை, நிதானம், அறிவு, ஆராய்ச்சி, ஆற்றல் எல்லாத்தையும் மேம்படுத்துறது இந்த சஸ்திக் ஆசனம் மிகச்சிறந்த ஆசனம். இது முன்னாடியே சொன்னது, திருப்பியும் சொல்கிறேன். மிகச்சிறந்த உயர்நிலை ஞானிகள் மட்டும் இந்த ஆசனத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடுப்புடைய எலும்பில் சிலருக்கு பிரச்சனைகள் வந்துடும். சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலி இருக்கும், தொடர்ந்து படுத்தே கிடக்கிறவங்களுக்கு இந்த முதுகு வலி வரும். அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஆசனத்தை பயன்படுத்தும் போது இந்த தொடை நரம்புகள் பலம் அடையும். இந்த பிரிஷ்டம்னு சொல்லக்கூடிய இந்த பின்பகுதி பட்டக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த பகுதியில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்படும். அதன் காரணமாக பசி நல்லா எடுக்கும், கால்கள் தொடை நரம்புகள் பலப்படும். இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய 7 நிலை பகுதிகளையும் பலப்படுத்தக்கூடியதில் முதன்மையான ஆசனம். அதோடு நிற்காத, மற்ற எந்த பார்ட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ நேராக சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் மையத்தில் இருக்க பியூட்ரட்டிக் கிளாண்டை தூண்டும். அது தூண்டப்படாததுனால தான் பல பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆசனத்தை பழகி பாருங்கள். தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு விலகும். நான் பேசுவது அப்படின்ற இடத்தை தெளிவான முறையில் பிடிச்சி உறுதியாக உரைப்பதற்கு ஆசனங்களை மிகச்சிறந்த எஜமானர்களாக நம்ம கொடுக்கறதுனால தான் நான் என்னமோ தெரியல 108 ஆசனங்களை சிவ பெருமான் போட்டதா நமக்கு படங்கள்லாம் எப்படி தாறுமாறெல்லாம் வச்சு காமிக்கிறோம். ஒரு படத்தை எடுத்தால் 4 வகையான ஆசனாசில் பிரிச்சுட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். 108 ஆசனாசில் எடுத்து பாருங்கள். சிவ தாண்டவம் அப்படின்னு பேர். சிவம் என்ற சொல்லுக்கு சுத்த உஷ்ணம் என்பது பொருள். சுத்த உஷ்ணம்தான் குறைபாடாகும் போது பெண்ணாகிறது, நிறையாக இருக்கும்போது ஆணா இருக்கு, குறையும் நிறைய இல்லாத இடத்துல அர்த்த நாரியா இருக்கு. சுத்த உஷ்ணம் உடம்புல. இதுதான் நம்ம நம்முடைய ஸ்டைலில் இந்த எதை நோக்கி இந்த பயணம்ன்ற புஸ்தகத்தில் எப்படி எழுதணும்னா, அழுக்கில் பிறந்தது அலியாக, அழுக்கும் உஷ்ணமும் சேர பிறந்தது பெண்ணாக, உஷ்ணமும் சுத்த உஷ்ணமும் சேர பிறந்தது ஆணாக மலர்கிறது உலகத்தில் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அதில் இந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே புத்தகத்தில் ஒரு வரிகளை கொடுத்தோம். பெரிய ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. புஸ்தகத்துடைய மிஸ்டேக்கு, என்னுடைய ஃபால்ட் இல்லை. ஒரு கிராஃபில் முடிக்க வேண்டிய விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேராகிராஃபை தாண்டி 2வது பேப்பரில் கொடுத்துட்டாங்க. முன்னிற்க கடிக்கும் பின்னிற்க உதைக்கும் பொல்லா பகை தேடி இல்லா உறவு சேர்க்கும் பெண் அப்படின்றது இந்த பேப்பரை முடிச்சுட்டு அடுத்த பேப்பரில் எனும் குணம் கொண்ட ஆணின் நிலை இதுவேன்னு கொடுத்துட்டாங்க. ஆஹா, பொம்பளைங்களை தாக்கிட்டாரு, புடவை கட்டின ஆம்பளைங்கெல்லாம் வந்துட்டானுங்க சண்டைக்கு. பேச வர திருப்பி கேளுங்கப்பா. முன்னிற்க கடிக்கும் பின்னிற்க உதைக்கும் பொல்லா பகை தேடி இல்லா உறவு சேர்க்கும் பெண் எனும் குணம் கொண்ட ஆணின் நிலை இது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்றது போக, இவங்கெல்லாம் புடவை கட்டின ஆம்பளைங்க தானே எல்லாமே, அதனால எல்லாம் எகிரின்னு வந்தானுங்க. அதான் சொன்னேன், சரியா போய்ட்றா போடா முதல்ல, ஏன் தேவை ஃபுல்லாக படி. மாறுபட்ட சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள நான் சொல்றது புரட்சி சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேச, அந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனை இல்லை. இது ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்களை பற்றி நான் பேசல. அவங்களாம் உயர்ந்தவர்கள். ஒரு கும்பல்ல உட்காந்து நம்மளையும் பேச விடாத, தானும் பேசாத, என்ன பேசுறனும் புரியாத குழப்பம் பாருங்க. அந்த குழப்பவாதிகள் தான் மாறுபட்ட சிந்தனையாளர்கள். அவங்க தான் கொஞ்சம், அவங்க கிட்ட தான் நமக்கு தலைவலியே. நிம்மதியாக விட மாட்டான், பக்கத்தில் உட்காந்துக்குவான், நம்மளையும் பேச விட மாட்டான், அவனும் பேச மாட்டான்.
ஏதாவது ஒரு யாராவது நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க, நம்ம ஏதாவது பேசணும்னு சொன்னா, ஏய் அது அங்க போனோமே அப்படின்னு ஆரம்பிப்பான். அங்க ஒரு பொம்பளை இருந்தா அது யாரு? எவன் பார்த்தான்? இல்லடா அந்த பொம்பளை ஒண்ணு இருந்தால யாரா பார்த்தா, எவனுக்கிட்ட தெரியும்? நான் போற விஷயம் வேற. பொம்பளைங்களை பார்க்கணும்னா நான் நகரத்தில் இல்லாத கிராமங்கள்ல கிடைச்சிட போகுது, இல்ல மலைக்காடுகளில் வந்துட போகுது. இதை பார்க்கணும். நீங்க ஒரு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ரோட்ல உட்காந்து பார்த்துட்டு போகிறோம். இதுக்காக நான் காடுகளில் போய் உட்காந்து பார்க்கணுமா? இதெல்லாம் போட்டு இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட்ல வந்தோம்? ஒரு தனி மனித மாறுபட்ட சிந்தனைகளை வெளிப்படுத்தனுடைய நிலையை எப்படி குழப்பி வச்சிருக்கு பாருங்க. இந்த பேசின விஷயத்தை பொறுத்து இப்படிதான் குழப்பி அவங்க ரூட்டுக்கு கொண்டு போயிட்டு, சரி வரம்பா அப்படின்னு பேசு அப்படின்ட்டு போயின்னு எங்கேருந்து பேசுறது? நல்ல விஷயம் செத்து போச்சு. அப்படிதான் இது. அப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொன்னது. மாறுபட்ட சிந்தனை என்பது வேற. ஒரு சில இடத்துல கூட பேசிட்டு இருப்பாங்க, பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கும். சத்சங்கங்கள்ல பொம்பளைங்க நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க, அது பயிற்சி. உச்சியில பொட்டு வைக்கிறாங்க, பின்பக்கம் குஞ்சலம் வைக்கிறாங்க, சடை வைக்கிறாங்க, அது கீழ்ப்படி பயிற்சி. நெத்தியில வகுடு எடுக்கிறது உச்சி பயிற்சி. இப்படியெல்லாம் சொல்லி இவங்களுடைய சிந்தனைகளை சிதைப்பவர்களும் இருக்கதான் செய்கிறாங்க. பொம்பளை நெத்தியில குங்குமம் வச்சா என்ன, கன்னத்தில் பொட்டு வச்சா நம்மளுக்கு என்ன இருக்குது? நீ வேணா வச்சுக்கோ, உச்சியில் குங்குமம் வச்சுக்கோ, நேரம் கேட்க போகிறாங்களா? கழுத்தில் ஒரு பேர் குங்குமம் சுற்றி சாமியார் வருஷம் போட்டு பல பேர் சுற்றலை, பார்க்காதே அறுகிறோம். நெஞ்சு வீட்டை சுற்றிக்கல, வயிற்றுல குங்குமத்தை வச்சுக்கல, விபூதி அள்ளி வாயில் போட்டு சாப்பிட்டு விபூதி அள்ளி வாயில் வயிற்றில் தடைகிறவன் இல்லை, உடம்பு பூரா வெள்ளை வெள்ளையாக கோடு இழுத்துக்கிறவன் இல்லை. இதெல்லாம் என்னத்துக்காகன்னு தெரியாது. இதெல்லாம் வேற. உயிராற்றல்கள் செயல்படும் இடத்தை உரைப்பது, அது சப்ஜெக்ட் நம்ம பேசியிருக்கோம். திருப்பியும் கொஞ்சம் விளக்கமா அந்த விஷயங்களை வேற ஒரு தொகுப்புல பார்ப்போம். அப்போ ஒரு மாறுபட்ட சிந்தனை என்பது என்ன பண்ண வருதுன்னா, எந்த சப்ஜெக்டுக்காக போயிருக்கும்? ஒரு மீட்டிங்ல போய் சேர்றோம்னா அது என்ன வகையான நிலை சார்ந்து? பக்தி நெறி சார்ந்ததா? ஞான விஷயங்களை எடுத்துரைத்து அலசி ஆராய்வதா? இல்லையா? இல்ல வியாபார நோக்குடன் இருப்பதா? இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால எதுக்காக போறோமோ அதை பத்தி மட்டும் பேசணும், அதை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை மற்றவர்களுக்கு பாடங்களாக போதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து 4 நண்பர்கள் ஒன்று சேர்ந்தா தண்ணி போடலாமா மச்சான், சாப்பிட்டு பாட்டில் போட்டு தரையில் அடிக்கிறது, கத்துறது, இவனுக்கெல்லாம் என்ன மாற்று மருந்துன்னா மருந்தே கிடையாது. 9வது படிக்கும் பொழுதே தயவு கூர்ந்து ஆசிரியர் பெருமக்களே இந்த ஆசன முறைகளை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா வெளியே வரதான் போகுது. எப்படியும் முந்தி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிய, ஆராய்ச்சி திறன் மேம்பட, வார்த்தைகளின் வெளிப்பாடு விஷயத்தோட விழ மெசேஜ் தான் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தேவை. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு மெசேஜ் தான் தேவை, அட்வைஸ் இல்லை. அட்வைஸ் கேட்டு 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 அழுத்து போச்சு, அங்கே போகாதுரா, தேவையில்லை, போ, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வா, கிட்ட போய் மாட்டிக்காது, நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். இந்த அவேர்னஸ் அப்படின்ற விழிப்புணர்வை யாரும் கொடுக்கறது இல்லை. அந்த விழிப்புணர்வுகள் தன்னால மேம்படணும்னு சொல்லி சொன்னா அர்த்த ஸ்வஸ்திகாசனம் மற்றும் ஸ்வஸ்திகாசனம் என்ற இந்த 3 நிலை பயிற்சிகள். அர்த்த ஸ்வஸ்திகாசனம் இடது பக்கம் வலது பக்கம், ஸ்வஸ்திகாசனன்றதுல ஒரு பக்கம், 3 நிலைகளில் செயல்படுத்த மாற்று சிந்தனை அப்படின்ற ஒரு மட்டமான ஒரு செய்கைகள் ஒழிந்து நற்சிந்தனைகள் மாற்று நிலைகளில் மக்களுக்கு விழிப்புணர்வை அளிக்க மிக மிக உபயோகமா இருக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு தொகுப்புல இன்னொன்று பேசுவோமா? நன்றி, வணக்கம்.